ஹாய் வணக்கம். வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா யூனிட் 8ல் சைட்டாலஜியில் ப்ரீவியஸ் கிளாஸஸில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சைட்டாலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் செல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். தென் செல்லுலர் இருக்கக்கூடிய அந்த செல்லுலர் ஆர்கனைசேஷன் என்னென்ன மாதிரியான காம்பனன்ட்ஸ் உள்ளே இருக்கும், ஓகேவா. ப்ரோகேரியாட்னா என்ன, யூகேரியாட்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். தென் செல் மெம்ப்ரெயின். ஸோ செல் மெம்ப்ரெயினுக்கு தான் இன்னொரு நேம் என்னென்னு பார்த்தோம், பிளாஸ்மா மெம்ப்ரெயின், ஓகேவா. பிளாஸ்மா மெம்பரைன்னு பார்த்தோம். தென் பிளாஸ்மா லெம்மா அப்படிங்கிற 2 பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பிளான்ட் செல்ஸ், அனிமல் செல்ஸ்னு என்ன ஆகும், அது டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செல் சைக்கிள், ஓகேவா. செல் சைக்கிள்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இன்ட்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செல் சைக்கிள் அப்படிங்கிறது இட் இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அக்கரிங் அண்ட் ஆர்டர்டு ஃபேஷன் விச் ரிசல்ட்ஸ் இன் த செல் க்ரோத் அண்ட் செல் டிவிஷன். அப்போது ஒரு செல் டிவிஷனோ ஒரு க்ரோத்தோ நடக்கிறப்போ ஒரு ப்ராப்பராக ஒரு சைக்கிளாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் என்ன அப்படின்னா இந்த செல் சைக்கிள், ஓகேவா. ஸோ இதை தான் செல் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்போவுமே ஒரு செல் சைக்கிள் நடந்தால் தான் ஒரு செல்லில் என்ன நடக்கும், க்ரோத்தோ இல்லைன்னா செல் டிவிஷனோ நடக்கும். ஸோ அப்போ இந்த செல் சைக்கிள் பிகின்ஸ் அட் த எண்ட் ஆஃப் ஈச் நியூக்ளியர் டிவிஷன். அப்போ ஒவ்வொரு தடவை நியூக்ளியர் டிவிஷன், நியூக்ளியஸ் அந்த உட்கரு டிவைட் ஆன உடனே என்ன நடக்குது, சைக்கிள் டிவைட் ஆகுது அண்ட் எண்ட்ஸ் வித் பிகினிங் ஆஃப் த நெக்ஸ்ட். ஸோ அப்போ அந்த ஒரு தடவை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் ஒரு செல்லுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நியூக்ளியர் டிவிஷனை இந்த மாதிரி உட்கரு மட்டும் 2ஆக பிரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் தான் இது மறுபடியும் அகைன் 2 செல்லாக பிரியும். அப்போ இங்கே தானே 2 செல்லாக டிவைட் ஆகுது, அதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த செல் சைக்கிள் ஆக்ட் ஆஸ் அ யூனிட் ஆஃப் பயாலஜிக்கல் டைம் தட் டிஃபைன்ஸ் த லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் த செல்ஸ். அப்போ இந்த செல் சைக்கிள் என்ன சொல்கிறாங்க, யூனிட் ஆஃப் பயாலஜிக்கல் டைம். அப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த யூனிட் ஆஃப் பயாலஜிக்கல் டைம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு செல் சைக்கிள் தான். ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் த செல். ஒரு செல்லோட லைஃப் ஹிஸ்ட்ரியை ஃபுல்லத்தையுமே டிஃபைன் பண்ணுறது எது, இந்த செல் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. ஸோ இந்த செல் சைக்கிளை பொறுத்தளவு இது என்ன அப்படி தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். திஸ் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லும்போது இதில் என்ன ஆகுது, இட் இன்க்ளூட்ஸ் ஆல் சிக்னிஃபிகன்ஸ் ஈவெண்ட்ஸ் ஆஃப் த செல்லோட எல்லா சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட்டும் நடக்கும். ஸோ இதிலிருந்து டியூப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ டியூப்ளிகேஷன் நடக்கிறதுலேருந்து செல் ஆர்கனல்ஸ் இது எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகிற வரைக்கும் சைட்டோபிளாசத்தில் இது எல்லாமே தொடர்ச்சியாக மீன்ஸ் வரிசையாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ், ஓகேவா. ஸோ இப்போ இன் அடிஷன் இந்த ப்ராசஸ் ஆஃப் செல் க்ரோத், இப்படி செல் க்ரோத் நடக்கிறப்போ வேர் த செல் அப்சார்ப் நியூட்ரியன்ஸ் அண்ட் ப்ரிப்பேர்ஸ் இட்ஸ் ஃபார் இட்ஸ் செல் டிவிஷன். அப்போ என்ன பண்ணுது, செல் நியூட்ரியன்ட் அப்சார்ப் பண்ணிக்கிட்டு செல் டிவிஷன் பண்ணுது, அப்படி தானே. ஸோ இப்போ எந்த ஒரு வேலை பண்ணுறதுக்குனாலுமே நமக்கு என்ன தேவை, நியூட்ரியன்ஸ், எனர்ஜி தேவை. அதே மாதிரி தான் இங்கே செல்லும் என்ன பண்ணுது, அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் அப்சார்ப் பண்ணிவிட்டு செல் டிவிஷனை பண்ணுது. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஏ பார்ட் ஆஃப் த செல் சைக்கிள். அப்போ இதுவும் என்ன தான் செல் சைக்கிளோட ஒன் ஆஃப் த பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. ஸோ சைட்டோபிளாஸ்மிக் சைக்கிள் அப்படிங்கிறது என்ன ஆகுது, இன்வால்வ்ஸ் செல் க்ரோத் தட் ஆல்டர்னேட் வித் சைட்டோகைனசிஸ். சைட்டோகைனசிஸ்னால் என்னது, சைட்டோபிளாசம் டிவைட் ஆகிறது தான் சைட்டோகைனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. ஸோ அப்போது எப்போவுமே பாருங்கள், இப்போ இதுதான் செல்லுனா அந்த நியூக்ளியஸ் மட்டும் பிரிஞ்சிருக்கும். இப்படி இப்போ ஒரு அவிச்ச முட்டை நம்ம கையில் இருக்குது. அந்த அவிச்ச முட்டைக்குள்ளே 2 கரு மஞ்சள் கரு தனித்தனியாக இருந்தால் அது 2 முட்டை ஆகுமா, ஆகாது. எப்போ அதை 2ஆக நம்ம கட் பண்ணுறோமோ அப்போ தான் அது 2 ஆகும். அதே மாதிரி சைட்டோகைனசிஸ்னால் சைட்டோபிளாசம் டிவைட் ஆகும், அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதில் அந்த சைட்டோகைனசிஸ் நடக்குது. அப்போ க்ரோத் நடக்கிறப்போ டியூரிங் க்ரோத் த செல் அக்குமுலேட்ஸ் நியூட்ரியன்ஸ் அண்ட் க்ரோத் ஃபேக்டர்ஸ் அண்ட் டபுள் த கண்டென்ட் ஆஃப் த சைட்டோபிளாசம். அப்போ இந்த மாதிரி செல் டிவிஷன் நடக்கும்போது சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் என்ன ஆகுது, டபுள் ஆகுமா. அப்போ எல்லாமே அதிகமாகுது. அப்போது சைட்டோபிளாசம் டிவைட் ஆகி என்னென்னது, சைட்டோகைனசிஸ் மூலமாக சைட்டோபிளாசம் டிவைட் ஆகும் ஈக்குவலாக. டிவைட் த சைட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட் இன்டு 2 செல்ஸ், அப்படி தானே. ஸோ அப்போ இது 2, அப்போ இது 2 பிரியிறப்போ என்ன ஆகும், இங்கே ஒரு செல் இங்கே ஒரு செல், இதை தான் சொல்லியிருக்காங்க. சரியா. ஸோ த ஃபைனல் செல் என்னது, சென்ட்ரோசோம் சைக்கிள் வேர் த சென்ட்ரோசோம் இஸ் divided so that it can be inherited reliably duplicated accordingly to form 2 poles of the mitotic spindle fibers. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செல் டிவிஷன் நடக்கிறப்போ அந்த சென்ட்ரோமியர் உள்ளே இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ எல்லாமே என்ன ஆகுது, அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் மூலமாக பிரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. ஸோ பாருங்கள், பிஃபோர் தட் இப்போ செல் சைக்கிள்னால் என்னங்கிறது இந்த இமேஜ் மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக புரியும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு செல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
இதுதான் என்ன அப்படின்னா வந்து இன்டர்ஃபேஸ். இப்போ இன்டர்ஃபேஸில் என்ன ஆகும் அப்படின்னா வந்து எல்லாம் ரெடி ஆயிரும், செல் டிவிஷனுக்கு ரெடி ஆகும். ப்ரோஃபேஸில் என்ன நடக்க பாருங்கள், இந்த மாதிரி அதாவது இப்படி குரோமாட்டிடாக இருந்த அந்த குரோமாட்டிடு குரோமோசோம் எல்லாமே என்ன ஆகுது, இப்படி தனித்தனி அந்த ப்ராப்பரான ஒரு குரோமோசோமாக வந்து பிரியுது. சரியா? ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாமே இப்படி இப்படி தனித்தனியாக இருக்குது. தென் அதில் வந்து என்னது, இது ரெண்டுமே ஸ்பிண்டில் ஃபைபர் என்ன ஆகும், ஆப்போசிட் 2 போல்லையும் என்ன பண்ணும், இட் ஜஸ்ட் கிரியேட்டாக ஒரு மேக்னெட்டிக் பாயிண்ட் மாதிரி கிரியேட் பண்ணும். ஸோ அது போயிட்டு என்ன பண்ணுது, இட் ஜஸ்ட் அட்ராக்ட் த அந்த செல்லோட அந்த குரோமோசோமோட சென்டர் ரீஜியனான சென்ட்ரோமியரை போயிட்டு அட்டாச் பண்ணும். இந்த பக்கமாக போய் பிடிக்கும், இந்த பக்கமாக போய் பிடிக்கும். பிடிச்சிட்டு என்ன பண்ணும், 2 பக்கமும் இப்போ இங்கே நோக்கி இழுக்கும். இது இங்கே பக்கம் இழுக்கும், இது இங்கே பக்கம் இழுக்கும். இதுதான் ஆனாஃபேஸ். அப்போ இன்டர்ஃபேஸ் ப்ரோஃபேஸில் 2 பிரியுது, மெட்டாஃபேஸில் சென்டரில் வந்து வருது, அனாஃபேஸில் பிரிய ஆரம்பிக்குது. லேட் அனாஃபேஸில் 2 நியூக்ளியஸும் தனித்தனியாக பிரிஞ்சிருது. டீலோஃபேஸில் பாருங்கள், கிட்டத்தட்ட இதில் இருக்கிற அளவுக்கு இதில் இருக்கிறதுக்கும் சைஸ் வந்து சின்னதாகிருதா. அடுத்தது அப்சிஷனில் என்ன ஆகுது, சின்ன ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்குது. ஃபைனலாக என்ன ஆகுது, 2 டாட்டர் செல்ஸாக டிவைட் ஆகுது. அப்போ இதுதான் என்னது, செல் சைக்கிள், செல் சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ இந்த செல் சைக்கிளோட ஃபேஸஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, ஜி ஃபேஸ் அதாவது G0 ஃபேஸ் அண்ட் தென் G1 ஃபேஸ், அடுத்து சிந்தசிஸ் எஸ் ஃபேஸ் ஆர் சிந்தசிஸ் ஃபேஸ், கேப் ஃபேஸ் கேப் 2 ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, அண்ட் தென் மைட்டாசிஸ் ஃபேஸ் இருக்குது, தென் சைட்டோகைனசிஸ். ஸோ இவ்வளோ செல் சைக்கிளில் இருக்கக்கூடிய இந்த ஃபேஸஸ் நிலைகள் வந்து இவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து நடக்கும். சரியா? புரியுதா? ஓகே. இப்போ இது ஒவ்வொன்றிலையும் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேப் ஃபேஸ். ஸோ இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னு வந்து கேப் ஃபேஸ் ஆர் G0 ஃபேஸ் வந்து என்னது, செல் சைக்கிள் வந்து இட்ஸ் அ பீரியட் டைம் வேர் செல் இஸ் ப்ரெசன்ட் இன் அ குயிஷன் ஸ்டேஜ் ஆர் ரெஸ்டிங் ஸ்டேஜ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நல்லா ரெஸ்ட் எடுத்தால் என்ன பண்ண முடியும், நம்மளால் நல்லா வேலை பார்க்க முடியும். அப்போது ஒரு வேலையை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த செல்ஸ் வந்து என்னது, ஒரு ரெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்குது. சரியா? ஸோ அப்போ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கேப் ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த G0 ஃபேஸ் வந்து என்ன ஆகுதுன்னா கன்சிடர்டு எதர் எக்ஸ்டெண்டட் G1 ஃபேஸாக இது வந்து என்ன ஆகும், எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்படி இல்லைனா செப்பரேட் ஃபேஸ் அவுட் ஆஃப் த செல் சைக்கிள். இந்த செல் சைக்கிளை வந்து என்ன பண்ணும், செப்பரேட் பண்ணும். சரியா? ஸோ இதுதான் வந்து என்னது, இந்த G0 ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ காமனாக அந்த செல் வந்து என்டர் அந்த G0 ஃபேஸில் இருக்கிறப்போ when they reach maturity like in the case of muscle cells and nerve cells. ஓகேவா? ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னா வந்து எப்போ அது வந்து மெச்சூர் ஆகுதோ அப்போ தான் நடக்குமா. பட் த செல் கண்டினியூ டு பெர்ஃபார்ம் தேர் ஃபங்க்ஷன் த்ரூ அவுட் தேர் லைஃப் டைம். அதாவது பட் இந்த செல்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அதோட லைஃப் டைம் ஃபுல்லாகவே அதோட ஃபங்க்ஷனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ சம்டைம் என்ன ஆகுது அப்படின்னா வந்து cells might enter a G0 phase from the checkpoint in the G1 phase due to the lack of growth factor. Sometime வந்து என்ன நடக்குமா அப்படின்னா G1 ஃபேஸில் இருந்து G0 ஃபேஸ்க்கு போயிருமா, நியூட்ரியன்ஸ் இல்லைனா. ஓகேவா? இப்போ நம்ம எனர்ஜி இல்லைனா தூங்கிடுவோம் தானே, அதே மாதிரி இப்படியும் கூட சம்டைம் வந்து நடக்கலாம். ஸோ இப்போ அந்த G0 ஃபேஸில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா வந்து செல் சைக்கிள் மெஷினரி ஆஃப் த செல் இஸ் dismantled and the cell continues to remain the G0 phase until there is a reason for the cell to divide. அதாவது இதில் வந்து ப்ராப்பராக இது இந்த ஃபேஸில் இருக்கும், அதுக்கு டிவைட் ஆகிறதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கிடைச்சா மட்டும்தான் டிவைட் ஆகும். அது இல்லாத வரைக்கும் என்ன ஆகாது, இது வந்து டிவைட் ஆகாது. ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து இந்த செல் சைக்கிள் மெஷினரி ஆஃப் த செல் இஸ் டிஸ்மேண்டில்டு அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா ஜஸ்ட் ரிமூவ் பண்ணுறது, அப்படி இல்லை அப்படின்னா அழிக்கிறது, அதுதான் இதுக்கு மீனிங். சரியா? ஸோ இப்போ தேர் ஆர் சம் செல்ஸ் லைக் த பேரன்கைமா செல்ஸ் மாதிரியே இருக்கும் ஆஃப் த லிவர் அண்ட் கிட்னிஸ் தட் என்டர் G0 ஃபேஸ் செமி பெர்மனன்ட்லி அண்ட் கேன் பி இன்டியூஸ்டு டு டிவைஸ். பாருங்கள், சம்டைம் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய லிவர் அண்ட் கிட்னியில் இருக்கக்கூடிய பேரன்கைமல் செல்ஸுமே என்ன ஆகுது, இந்த G0 ஃபேஸ்க்கு வந்து என்ன ஆகுது, செமி பெர்மனன்ட்லி வந்து என்ன ஆகுது, இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஈவன் இந்த G0 ஃபேஸ் வந்து ஆஃபன் அசோசியேட்டட் வித் செனசன்ஸ். 0 ஃபேஸ் இஸ் அ ரிவர்சபிள் ஸ்டேஜ். இது வந்து என்னது, ஒரு ரிவர்சபிள் ஸ்டேஜ். இது ஒன்ஸ் வந்து பழைய நிலைக்கு திரும்பி போக முடியுமான்னு கேட்டால் போக முடியும். வேற செல் கேன் என்டர் த செல் சைக்கிள் அகெயின் டு டிவைட். மறுபடியும் என்ன ஆகும், அது வந்து செல் டிவிஷன் ஆகிறதுக்காக மறுபடியும் டிவைட் ஆகும். ஸோ அப்போ த செல்ஸ் இந்த G0 ஃபேஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் ரெகுலேட்டர்ஸ் தட் என்ஷூர் த ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த செல். அப்போ இந்த G0 ஃபேஸில் வந்து நிறைய ரெகுலேட்டர்ஸ்னால் ஹார்மோன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும், ப்ராப்பராக இது வந்து ஃபங்க்ஷன் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா?
புரியுதா? ஸோ அப்போ இதுதான் வந்து என்ன அப்படின்னா வந்து நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தா வந்து ஜி ஃபேஸ். ஸோ அப்போ அதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து என்னென்ன மாதிரியான அந்த ஸ்டேஜஸ் வந்து நடக்குது. அதில் அதை வந்து அது வந்து ரிவர்சிபிள். சம்டைம் அது வந்து இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதே நிலைக்கு வந்து என்ன பண்ண முடியாது, அதில் திரும்பி போகக்கூடிய ஒரு கண்டிஷன் கூட அதில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து G1 ஃபேஸ். G1 ஃபேஸ் ஆஃப் த செல் இஸ் அ பார்ட் ஆஃப் த இன்டர்ஃபேஸ். அப்போ இன்டர்ஃபேஸ் அந்த ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தோமோ அந்த இன்டர்ஃபேஸோட ஒரு பார்ட் தான் வேர் த செல் பிகின்ஸ் டு ப்ரிப்பேர் ஃபார் செல் டிவிஷன். அப்போ இங்கேயும் என்ன நடக்குது, செல் டிவிஷனுக்கு செல் வந்து என்ன ஆகுது, ப்ரிப்பேர் பண்ணுது. அப்போ என்ன அப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரியாணி பண்ண போகிறோன்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம், மட்டன், இப்போ அதுக்கு தேவையான அந்த ஸ்பைசஸ், ஆனியன், டொமேட்டோ இது எல்லாமே எடுத்து பாஸ்மதி ரைஸ் எல்லாம் ரெடியாக வச்சுருப்போமா. அதே மாதிரி தான் செல் டிவிஷனுக்கு முன்னாடி இதுவும் என்ன பண்ணிக்கிறாங்க, இவங்க அவங்களையே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. So, a cell enters a G1 phase after the M phase of the previous cycle, and thus it is termed as the first gap phase of the first growth phase. அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த G1 ஃபேஸ்க்கு அடுத்து M ஃபேஸ், ப்ரீவியஸ் சைக்கிள் கூட M ஃபேஸ் நடக்கும். ஸோ அப்போ வந்து அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு கேப் ஃபேஸ் ஆஃப் த ஃபஸ்ட் க்ரோத் ஃபேஸ், க்ரோத் ஃபேஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கேப் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ஸோ அப்போ இந்த டைமில் நோ டிஎன்ஏ சிந்தசிஸ், இங்கே வந்து என்ன நடக்காது, டிஎன்ஏ சிந்தசிஸ் ஆகாது. ஆனால் என்ன நடக்கும், ஆர்என்ஏ சிந்தசிஸ் நடக்கும். சரியா? ஸோ இது ஆர்டர் டு ப்ரொடியூஸ் ப்ரோட்டீன் ரெக்கெட் ஃபார் த ப்ராப்பர் செல் குரோத். ஏன் அப்படின்னா ஆர்என்ஏ சிந்தசிஸோட வேலை என்ன, ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ப்ரோட்டீனோட வேலை என்ன, எனர்ஜி கொடுக்குறது. எனர்ஜி இருந்தால் தான் அதெல்லாம் ப்ராப்பராக செல் டிவிஷன் நடக்க முடியும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த G1 பேஸ் வந்து என்னது, கன்சிடர்ட் ஏ டைம் ஆஃப் resumption where the cell finally picks up normal cell metabolism that had slowed down during the M phase of the ப்ரீவியஸ் சைக்கிள். அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த G1 ஃபேஸ் தான் வந்து என்ன அப்படின்னா வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா முன்னாடியே அந்த எம் ஃபேஸில் இருந்த அந்த ஒரு சில அந்த எம் ஃபேஸில் இருந்த செல்ஸுமே என்ன ஆகுது, செல்லுலையுமே மெட்டபாலிசம் நடக்க ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ த ப்ராசஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் ஆஃப் த G1 ஃபேஸ் ஆர் ஹைலி வேரியபிள். ஸோ அந்த G1 ஃபேஸில் இருக்கிற எல்லாமே எப்படி தான் இருக்கும், வேரியபிள்னால் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈவன் வித்தின் த செல் ஆஃப் த சேம் ஸ்பீசிஸ், ஒரே ஒரு உயிரினத்தில் இருந்தாலும் கூட இதோட ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது, வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஃப் த G1 ஃபேஸ். அப்போ G1 ஃபேஸோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து ஹவர் இஸ் த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் த 3 types ஆஃப் RNAs which then undergo translation to puff. அதாவது என்ன ஆகுது அப்படின்னா வந்து 3 டைப் ஆஃப் ஆர்என்ஏ இருந்து டிரான்ஸ்லேஷன் எல்லாமே நடந்து என்ன பண்ணுது, ப்ரோட்டீன்ஸ் அண்ட் என்சைம்ஸ், அதுக்கு தேவையான செல் சைக்கிளுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இது ஃபாலோ பண்ணுது. சரி? அப்போ G1 ஃபேஸில் 3 டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ இருந்து ப்ரோட்டீன் அண்ட் என்சைம்ஸ் அண்ட் தென் அதோட அந்த செல் சைக்கிளுக்கு தேவையான எல்லாத்தையும் அது வந்து ப்ரிப்பேர் பண்ணுது. ஓகே, புரிஞ்சுதா? குட். ஸோ இப்போ இங்கே த டியூரேஷன் ஆஃப் த G1 ஃபேஸ் இஸ் ஆல்சோ ஹைலி வேரியபிள் அமங் செல்ஸுக்கு இடையிலையும் இந்த G1 ஃபேஸ் வந்து எப்படி தான் இருக்கும், வேரியபிள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இன் சம் செல்ஸ், ஒரு சில செல்லில் வந்து இட் ஆக்குபைஸ் அபவுட் 50% ஆஃப் த டோட்டல் செல் சைக்கிள் டைம். ஒரு சில செல்லில் டோட்டல் செல் சைக்கிளில் 50% இது வந்து எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ வேரஸ் இன் ரேப்பிட்லி டிவைடிங் செல்ஸ், ஸ்பீடாக டிவைட் ஆகக்கூடிய செல்ஸில் த ஃபேஸ் என்டையர்லி ஒமிட்டட். சம்டைம் ஸ்பீடாக டிவைட் ஆகுதுன்னா G1 ஃபேஸே நடக்காது. அப்போ செல்லை பொறுத்து அதோட டைமிங் எல்லாமே என்ன ஆகுது, டிஃப்ரெண்ட் ஆகுது. அப்போ இம்பார்ட்டன்ட் இந்த G1 ஃபேஸ். அப்போ G1 ஃபேஸோட இம்பார்ட்டன்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த G1S செக் பாயிண்ட் தான் வந்து என்னது, டிட்டர்மின் த செல் இஸ் ரெடி எனஃப் டு ப்ரொடியூஸ் இன்டு த டிவிஷன் ஃபேஸ். அப்போ இந்த G1 ஃபேஸில் தான் வந்து என்ன அப்படின்னா வந்து அந்த G1S அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் என்ன பண்ணுறாங்க, அது வந்து ஒரு ஒரு செல் வந்து டிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, அது இப்போ டிவிஷன் ப்ராப்பராக பண்ணுமா பண்ணாதாங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய இடமும் இதுதான். சரியா? ஸோ இப்போ இந்த டைமில் இந்த பாயிண்டில் டிடெக்ஷன் ஆஃப் டிஎன்ஏ டேமேஜ் அண்ட் நியூட்ரியன்ட் கான்சன்ட்ரேஷன் ஆர் பெர்ஃபார்ம்டு டு என்ஷூர் தட் த செல் ஹஸ் எனஃப் மெஷினரி டு அண்டர்கோ தி செல் டிவிஷன். அப்போ இந்த டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அதுக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்கா, டிஎன்ஏ ப்ராப்பரான டிஎன்ஏ எல்லாமே இருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு செக் பாயிண்ட்டாக தான் இந்த G1 ஃபேஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ இது எல்லாம் ரெடியாக இருக்குது. அப்போ அடுத்து என்ன நடக்கணும், சிந்தசிஸ், உற்பத்தி
நடக்கணும். அப்போ சிந்தசிஸ் ஃபேஸ். சரியா? ஸோ த எஸ் ஃபேஸ் ஆர் சிந்தசிஸ் ஃபேஸ் ஆஃப் த செல் சைக்கிளோட இந்த ஃபேஸ் வந்து என்னது? இட் இஸ் அ பார்ட் ஆஃப் இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸோட ஒரு பார்ட் தான். வேறு இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் லைக் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் ஃபார்மேஷன், இது எல்லாமே எங்கே தான் நடக்கும்? இந்த சிந்தசிஸ் ஃபேஸான எஸ் ஃபேஸில் தான் நடக்கும். சரியா? ஸோ அப்போ மேபி கொஸ்டின் கேட்கலாம், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேஸ் have the DNA replication and அப்படி இல்லைனா which are the following DNA replication and histone proteins formation takes place அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எங்கே? during the synthesis phase. okay. So the process of S phase, இந்த S phase வந்து என்னது? tightly regulated as the synthesis of protein and replication of DNA require almost precision. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா வந்து இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இது சேர்ந்து இருந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து அந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இந்த மாதிரியான விஷயத்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இருக்கிறதுனால எப்போவுமே எஸ் ஃபேஸ் சிந்தசிஸ் ஃபேஸ் வந்து என்ன ஆகும்? ப்ராப்பராக ரெகுலேட் ஆகும். ஸோ த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் அண்ட் அதர் ப்ரோட்டீன் ஆர் crucial in this phase at the newly replicated DNA molecules require என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த புதுசாக ப்ரொடியூஸ் ஆன அந்த டிஎன்ஏ மாலிகூல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் எல்லாம் தேவைப்படுறதுனால எப்போவுமே ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் இந்த மாதிரியான நிறைய ப்ரோட்டீன்ஸ் வந்து ப்ரோட்டீன்ஸோட உற்பத்தி வந்து இந்த சிந்தசிஸ் ஃபேஸில் வந்து தேவையான முக்கியமான பொருட்கள் எல்லாமே உற்பத்தி ஆகுது. ஓகேவா? ஸோ இங்கே உற்பத்தி ஆகிற இந்த பொருளை வச்சு தான் அதோட க்ரோத் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து த என்ட்ரி இன்டு த எஸ் ஃபேஸ் இஸ் ரெகுலேட்டட் பை த G1S. அதே செக் பாயிண்ட்டுக்கு தான் த ஒன்லி அலோஸ் செல்ஸ் வித் எனஃப் நியூட்ரியன்ஸ் ஹெல்த்தி டிஎன்ஏ டு என்டர் த நெக்ஸ்ட் ஃபேஸ். ஸோ அப்போ தேவையான அளவு நியூட்ரியன்ஸும் தேவையான அளவு ஹெல்த்தியான டிஎன்ஏவும் இருந்தால் மட்டும்தான் இது நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு அலோவ் பண்ணும். இல்லைனா இந்த ஃபேஸில் என்ன ஆயிரும்? அது டெத் ஆயிரும். ஸோ த ஃபேஸ் இஸ் மாடரேட்லி லாங், ரொம்ப டைம் எடுத்துக்கும். 30% ஆஃப் த டோட்டல் செல் சைக்கிள், ஓவரால் செல் சைக்கிளில் கிட்டத்தட்ட எவ்வளோ எடுக்குது? 30% டைம் இது எடுத்துக்குது. அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுதா? ஓகே. ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு ஃபேஸ் இருக்குது செல் சைக்கிளில். அந்த ஒவ்வொரு ஃபேஸில் என்ன நடக்குன்னு பார்த்துட்ருக்கோம், அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், டியூரிங் அடுத்த இதில் இந்த ஃபேஸில் த கண்டென்ட் ஆஃப் த டிஎன்ஏ வந்து என்னது? டபுள்ஸ் இன் த செல் பட் த நம்பர் ஆஃப் குரோமோசோம் ரிமைன் த சேம். டிஎன்ஏ டபுள் ஆகுது, குரோமோசோம் சேமாக தான் இருக்குது. அந்த டிவிஷன் ஆஃப் குரோமோசோம் டசன்ட் டேக் பிளேஸ் ஜஸ்ட் இட். அப்போ அவங்க வந்து என்ன நடக்காது அப்படின்னா வந்து டிவிஷன் ஆஃப் குரோமோசோம் வந்து நடக்கலை, குரோமோசோம் அப்படியே தான் இருக்குது, டிஎன்ஏ மட்டும் டபுள் ஆயிருக்கு, அவ்வளோதான். ஸோ த ரெகுலேட்டரி மெக்கானிசம் ஆஃப் த எஸ் ஃபேஸ், அந்த எஸ் ஃபேஸோட ரெகுலேட்டரி மெக்கானிசம் வந்து ஆல்சோ என்ஷூர் தட் த ப்ராசஸ் ஆஃப் டிஎன்ஏ சிந்தசிஸே இங்கே நடக்குது பிஃபோர் த எம் ஃபேஸ் அண்ட் வித் ப்ரிசிஷன். ஸோ அப்போ அந்த எம் ஃபேஸ்க்கு முன்னாடியே என்ன நடக்குது? இங்கே இந்த டிஎன்ஏ சிந்தசிஸ் வந்து நடக்குது. ஓகேவா? ஸோ இன் ஆர்டர் டு ப்ரிசர்வ் In order to preserve the epigenetic information, different regions of the DNA are replicated at different times. இது தவிர இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு டிஎன்ஏவோட வேறு அந்த ஸ்டேஜஸை என்ன பண்ணுறாங்க? அதை ரெப்ளிகேட் பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. சிமிலர்லி ஆக்டிவ்லி எக்ஸ்பிரஸ்டு ஜீன்ஸ் டென்ட் டு ரெப்ளிகேட் டியூரிங் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த எஸ் ஃபேஸ். அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த எஸ் ஃபேஸோட ஃபஸ்ட்டு ஹாஃபில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஒரு சில டிஎன்ஏ எல்லாமே ரெப்ளிகேட் நடக்குது. வேறஸ் இன்ஆக்டிவ் ஜீன் அண்ட் ஸ்ட்ரக்சரல் டிஎன்ஏ இது எல்லாமே என்ன ஆகுது? லெட்டர் ஆஃப் ரிமைனிங் இருக்கக்கூடியதில் மீதி இருக்கக்கூடிய ஜீன் டிஎன்ஏ எல்லாமே என்ன ஆகுது? ரெப்ளிகேட் ஆகுது. சரியா? ஸோ அதுதான். ஸோ தேர்ஃபோர் அட் தி எண்ட் ஆஃப் த எஸ் ஃபேஸோட முடிவில் ஒவ்வொரு ஈச் குரோமோசோம் ஆஃப் த செல், ஒவ்வொரு குரோமோசோமோட அந்த குரோமோசோமில் இருக்கக்கூடிய செல்லும் டபுள் தி அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ வித் டபுள் செட் ஆஃப் ஜீன். டிஎன்ஏவும் டபுளாக இருக்குது, ஜீனும் டபுளாக இருக்கும். இதுதான் வந்து என்ன நடக்குன்னா எஸ் ஃபேஸோட முடிவில் நடக்கும். அப்போ எந்தெந்த ஃபேஸ்லலாம் டிஎன்ஏ குரோமோசோம் இதோட அளவு டபுள் ஆகுது, இதுலலாம் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே தேவை. ஓகே. அடுத்தது கேப் 2 ஃபேஸ். சரியா? ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த G2 ஃபேஸ் ஆர் கேப் ஃபேஸ் ஆர் க்ரோத் ஃபேஸ் 2. இந்த ஃபேஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து வேர் த செல் கலெக்ட்ஸ் நியூட்ரியன்ஸ் அண்ட் ரிலீசஸ் த ப்ரோட்டீன். நியூட்ரியண்ட்டை கலெக்ட் பண்ணி ப்ரோட்டீன்ஸை என்ன பண்ணுது? ரிலீஸ் பண்ணும். இன் ஆர்டர் டு ப்ரிப்பேர் த செல்
ஃபார் தி எம் ஃபேஸ். எம் ஃபேஸ்க்கு தேவையான அந்த செல்லை வந்து என்ன பண்ணுது, ப்ரிப்பேர் பண்ணுது. சரியா? ஸோ அப்போ இங்கே G2 அல்லது அந்த கேப் ஃபேஸை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரு செல் சைக்கிளோட ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜ் தான். பட் அங்கே என்ன பண்ணுதுன்னா நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ப்ரோட்டீன்ஸை ரிலீஸ் பண்ணுது. ஸோ அதனால் என்ன ஆகுது, அப்படி ரிலீஸ் பண்ணுறதுனால இது எம் ஃபேஸ்க்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. G2 ஃபேஸ் வந்து இஸ் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் த இன்டர்ஃபேஸ். அப்போ G2 ஃபேஸ் வந்து என்ன அப்படின்னா வந்து இன்டர்ஃபேஸோட ஒரு பார்ட் தான். when the cell is still in the resting phase, எந்த ஒரு செல்லுமே ரெஸ்டிங் ஃபேஸில் இருக்கும்போது while preparing for the cell division, செல் டிவிஷனுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கும், ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கும். சரியா? ஸோ அப்போ எப்போவுமே அந்த செல் டிவிஷனுக்கு அது வந்து தயாராகும் போது அது ரெஸ்டிங் ஸ்டேஜ்லேயே இருந்து தான் இருக்கிறதுனால இந்த G2 ஃபேஸும் என்ன அப்படின்னா வந்து இன்டர்ஃபேஸோட ஒன் ஆஃப் த பார்ட். ஏன் அப்படின்னா வந்து இன்டர்ஃபேஸும் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதே தான் G2 ஃபேஸ் வந்து ஆல்சோ இம்பார்ட்டன்ட் தான். ஏன் அப்படின்னா வந்து இட் செக்ஸ் ஃபார் டிஎன்ஏ டேமேஜ். ரெப்ளிகேஷன் நடக்கிறப்ப ஏதாவது டிஎன்ஏ டேமேஜ் ஆகிருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணும் டு என்ஷியர் தட் த செல் இஸ் இன் ப்ராப்பர் கண்டிஷன் டு அண்டர். அப்படி அந்த டிஎன்ஏ டேமேஜ் ஆகாமல் இருந்தால் மட்டும்தான் அது ப்ராப்பராக அடுத்த செல் டிவிஷனுக்கு போகும். ஓகேவா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அப்போ ஒரு டிஎன்ஏ ப்ராப்பராக இருந்தால் தான் இட் ஜஸ்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் லெவல். அன்டில் அதர்வைஸ் இட் ஜஸ்ட் ஸ்டாப் த செல் டிவிஷன். ஓகே. ஸோ இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த ஃபேஸ் மைட் பி ஸ்கிப்ட் இன் சம் ரேப்பிட்லி டிவைடிங் செல்ஸ். ரொம்ப ஸ்பீடாக நடக்கக்கூடிய ஒரு செல் டிவிஷனில் இது என்ன ஆகலாம், சம்டைம் ஸ்கிப் ஆகலாம். த டேரக்ட்லி என்டர் த மைட்டாட்டிக் ஃபேஸ்க்கு டேரெக்டாக எங்கே போயிடும், மைட்டாட்டிக் ஃபேஸ்க்கு போயிடும். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் முடிஞ்ச உடனே இங்கே வராமல் G2க்கு வராமல் மைட்டாட்டிக் டிவிஷனுக்கு போகும். ஸோ அப்போ இது எப்படி அப்படின்னா வந்து அன் எசென்ஷியல் ஃபேஸ் தட் செக் ஃபார் மியூட்டேஷன். அப்போ சம்டைம் மியூட்டேஷனாலேயோ இல்லை டிஎன்ஏ டேமேஜ்னாலேயோ கூட என்ன நடக்கலாம், இந்த செல் ப்ராலிஃபரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கலாம். சரியா? ஸோ ஈவன் தோ இது தவிர இன்ஃபர்மேஷன் ஆன் த ரெகுலேஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் த G2 ஃபேஸ் ஹாஸ் பின் ஸ்டடிட். அப்போ இந்த G2 ஃபேஸை பற்றி நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இட்ஸ் ரோல் இன் கேன்சர் இனிஷியேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் எட் டு பி டிட்டர்மைண்ட். அப்போ ஒரு கேன்சர் ஸ்டார்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், இதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ த டிஎன்ஏ ரிப்பேர் இஸ் அ க்ரூஷியல்ஸ். இது வந்து என்னது, ஒரு க்ரூஷியல் ஸ்டெப் இந்த G2 ஃபேஸோட ஒரு முக்கியமான ஸ்டெப். ஆஸ் இட் ரிப்பேர்ஸ் breaks that might be present in the DNA strand after replication. ரெப்ளிகேஷனுக்கு அப்புறம் இந்த DNA strand வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு இந்த G2 ஃபேஸ் வந்து என்ன ஆகுது, யூஸ் ஆகுது. அப்போது ஒரு கேன்சரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயுமே இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட அதோட இனிஷியேஷன் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத இன்னும் ப்ராப்பராக கண்டுபிடிக்கலை. பட் அப்படி இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இது தவிர அந்த டிஎன்ஏவோட அந்த டேமேஜ் G2 ஃபேஸில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பு தான். ஏன் அப்படின்னா இது வந்து அந்த ரெப்ளிகேஷன் நடந்தாலும் கூட டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன ப்ராப்ளமை இது என்ன பண்ணுது, ஜஸ்ட்டு ரிப்பேர் அது வந்து சரி பண்ணுது. சரியா? ஓகே. ஸோ த என்ட்ரி ஆஃப் செல் ஃப்ரம் G2 ஃபேஸ் டு த எம் ஃபேஸ். G2ல இருந்து எங்கே ஆகுது செல் வந்து எம் ஃபேஸ்க்கு வந்து என்ட்ரி ஆகுது. இது வந்து எது மூலமாக, G2 செக் பாயிண்ட் மூலமாக ரெகுலேட் ஆகுது. வேறு டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸஸ் ஆர் இன்வால்வ். அப்போ அதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே என்ன ஆகுது, இன்வால்வ் ஆகுது. இந்த கேஸ் ஆஃப் டிஎன்ஏ டேமேஜ் ஆர் இன்சஃபிஷியன்ட் நியூட்ரியன்ஸ். ஒரு வேளை டிஎன்ஏ டேமேஜ் ஆகிருந்தோ இல்லைனா நியூட்ரியன்ஸ் இன்சஃபிஷியண்டாக இருந்துச்சுன்னா இந்த செல் வந்து G2 ஃபேஸில் கூடிய செல் எல்லாமே எப்படி இருக்கும், நாட் பாஸ்டு ஃபார் செல் டிவிஷன். அடுத்த ஸ்டெப்புக்கு போகாது. அதாவது இப்போ நம்ம காலேஜ் படிக்கிறப்ப அரியர் வச்சாலும் அடுத்தடுத்த கிளாஸ்க்கு போகலாம். பட் ஸ்கூல் படிக்கிறப்ப ஃபெயில் ஆகிட்டோன்னா 5th ஃபெயில் ஆகிட்டு அடுத்த லெவல் போக முடியாது. அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ நம்ம இங்கே நடந்ததில் டிஎன்ஏ ஏதோ டேமேஜ் ஆகி அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எதுவோ இல்லை அப்படின்னா அடுத்த ஃபர்தர் செல் டிவிஷனுக்கு இதால் போக முடியாது. இட் கான் கோ டு த நெக்ஸ்ட் லெவல். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் மைட்டாசிஸ் ஃபேஸ். ஸோ இப்போ இங்கே த எம் ஃபேஸ் ஆர் மைட்டாட்டிக், இதுக்கு வந்து 2 பேர் இருக்குது, எம் ஃபேஸ் அல்லது மைட்டாசிஸ் ஃபேஸ் ஆஃப் த செல் சைக்கிள் வந்து மோஸ்ட் க்ரூஷியல் அண்ட் ட்ராமாட்டிக் ஃபேஸ் ஆஃப் த என்டையர் சைக்கிள். ஸோ இப்போ ஓவரால் என்டையர் சைக்கிளில் இருக்கக்கூடியதுலேயுமே ரொம்ப முக்கியமான தென் ட்ராமாட்டிக் ஒரு வித்தியாசமான சைக்கிள் இது தான். ஸோ இப்போ ஏன் அப்படின்னா வேர் த செல் டிவைட்ஸ் டு ஃபார்ம் ஐடென்டிக்கல் டாட்டர் செல்ஸ். அப்போ செல்ஸ் எல்லாமே 2 ஒரே மாதிரியான ஐடென்டிக்கல் டாட்டர் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது எங்கே தான் அப்படின்னா இந்த எம் ஃபேஸில் தான். தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் ஆஃப் த ஃபேஸ். இந்த ஃபேஸோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன, கேரியோகைனசிஸ், உட்கரு பிரிகிறது, தட் இஸ் நியூக்ளியர் டிவிஷன். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ திஸ் இஸ் அ சிங்கிள் செல். when it just undergo the nuclear division it just look like this. After it enters to the cytokinesis only we can get 2 different daughter cells.
Okay, the karyokinesis, it just look like this. After cytokinesis only we can divide the cells into two. Okay, so அதுதான். ஸோ இப்போ கேரியோகைனசிஸ் வேர் த குரோமோசோம் செப்பரேட் இன்ட்டு ஃபார்ம் டூ டிஸ்டிங்க்ட் செல். அப்போ குரோமோசோம் எல்லாமே என்ன ஆகுது, ரெண்டு டிஸ்டிங்க்ட் செல்ஸை ஃபார்ம் பண்ணுது. த ப்ராசஸ் ஆஃப் மைட்டாசிஸ் மைட் டிஃபர் ஃப்ரம் ஒன் ஆர்கானிசம் டு அனதர். அப்போ மைட்டாசிஸ் வந்து என்ன ஆகுது, ஒரு ஆர்கானிசத்துலேருந்து இன்னொரு ஆர்கானிசத்துக்கு வேறு மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஈவன் ஃப்ரம் ஒன் செல் டு அனதர், ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்குமே அது எப்படி தான் இருக்கும், வேறு வேறு மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மைட்டாசிஸ் பிகின்ஸ் வித் கண்டென்சேஷன். கண்டென்சேஷனாக என்னது, சுருங்குறது தான். சுருங்குறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா வந்து கண்டென்சேஷன். சரியா, சுருங்குறது, ஒடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. குரோமோசோம்ஸ் விச் தென் செப்பரேட் அண்ட் மூவ் டுவர்ட்ஸ் த ஆப்போசிட் போல்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, சென்டரில் சுருங்கி ஆப்போசிட் போல்ஸ் நோக்கி மூவ் ஆகுது. எ செல் என்டரிங் எம் ஃபேஸில் என்டர் ஆனதுக்கு அப்புறமா 4n கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து அதில் வந்து இருக்கும். அண்ட் என்ஸ் வித் 2 செல்ஸ். 4nல இருக்கிறது 2 செல்ஸ்க்கு எண்ட் ஆகும். ஒவ்வொன்றில் எப்படி இருக்கும், 2n கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டிஎன்ஏ எப்படி இருக்கும், 2n கான்சன்ட்ரேஷனில் இருக்கும். சரியா? ஸோ மைட்டாட்டிக் செல் டிவிஷன் அக்கர்ஸ் த்ரூ 4 டிஸ்டிங்க்ட். இந்த மைட்டாட்டிக் செல் டிவிஷனில் 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ். சரியா? ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா, இந்த ஆர்டரை நம்ம இப்போ மறக்கக்கூடாது. அண்ட் தென் சேஞ்ச் பண்ணவும் கூடாது. இதை இங்கே ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா வந்து ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ் தானே. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து PMAT அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? PMAT. ஸோ இப்போ ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ். ஓகே. ஸோ அப்போ இங்கே நமக்கு கொஸ்டினாக எப்படி கேட்கலாம் அப்படின்னா வந்து இந்த 4n கான்சன்ட்ரேஷன் கேட்கலாம். அண்ட் தென் 2n கான்சன்ட்ரேஷன் வந்து கேட்கலாம். சரி, அதோட அண்ட் தென் இதோட ஸ்டெப்ஸ் எல்லாமே கேட்கலாம். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஆஃப்டர் மைட்டாசிஸ் இட் ஜஸ்ட் என்டர் இன்டு எ சைட்டோகைனசிஸ். ஓகே, அப்போ சைட்டோகைனசிஸ் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ the division of cytoplasm. Cytoplasm ரெண்டு ஹாஃபாக வந்து என்ன ஆகும், டிவைட் ஆகிறது தான். தட் இஸ் நோன் அஸ் சைட்டோகைனசிஸ். இட் இண்டிகேட்டிங் த எண்ட் ஆஃப் த செல் டிவிஷன். செல் டிவிஷனோட அந்த எண்டை வந்து இது இண்டிகேட் பண்ணும். சைட்டோகைனசிஸ் அக்கர்ஸ் இம்மிடியட்லி. எப்போ நடக்கும், எம் ஃபேஸ்லேருந்து நியூக்ளியஸ் செப்பரேட் ஆன உடனே. நியூக்ளியஸ் செப்பரேட் ஆன உடனே என்ன நடக்கணும், சைட்டோபிளாசம் டிவைட் ஆகணும். ஸோ இப்போ த செல் மெம்பரேன் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த சைட்டோபிளாசம் என்ன ஆகுது, 2 ஹாஃப்ஸாக பிரிஞ்சு டு ஃபார்ம் அ 2 டிஸ்டிங்க்ட் அண்ட் கம்ப்ளீட் செல். இது கம்ப்ளீட் செல். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் இதுதான் நடக்கும். ஸோ த ஃபேஸ் பிகின்ஸ் வித் த கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் த செல் மெம்பரேன். செல் மெம்பரேன் சுருங்குது, விச் அல்டிமேட்லி லீட்ஸ் டு கிளீவேஜ் அண்ட் டிவிஷன். ஸோ அது கிளீவேஜ்னா ரெண்டா அப்படி பிரிஞ்சிடும். சரியா? கிளீவேஜ் பிரிஞ்சு செப்பரேட் ஆகி ரெண்டாவே டிவைட் ஆகிடுது. சரியா? எப்போவுமே சைட்டோகைனசிஸை பொறுத்தளவு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி இருக்கக்கூடியது எப்படி ஆகும், இப்படி தனித்தனியாக ஆகும். அதுதான் சைட்டோகைனசிஸ். அவ்வளோ. சரியா? ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு எங்கே தெரியும் அப்படின்னா வந்து அனாஃபேஸில் தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் வந்து என்ன ஆகும், கிளீவேஜ் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த சைட்டோகைனசிஸ் வந்து எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். சம்டைம் வந்து சைட்டோகைனசிஸ் வந்து எப்படி இருக்கும், எம் ஃபேஸ்லேயே நடக்க ஆரம்பிச்சிடும். பட் சம் கேஸ் அனிமல் செல்ஸில் சைட்டோகைனசிஸ் அண்ட் மைட்டாசிஸ் மைட் அக்கர் இண்டிபெண்டன்ட். சம்டைம் வந்து என்ன ஆகும், இண்டிபெண்ட்டாகவும் அது வந்து என்ன ஆகும் நடக்கும். ஸோ எதையுமே டிபெண்ட் பண்ணாலும் அதுவுமே அந்த டிவிஷன் வந்து நடக்கும். ஸோ த கான்ட்ராக்ஷன் ஆஃப் த செல் மெம்பரைன் வந்து டியூரிங் சைட்டோகைனசிஸில் நடக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்ஷனால் இஸ் brought about the contraction and actin fiber. இது எல்லாமே சேர்ந்து ஒரு பண்டிலாக ஃபார்ம் ஆகும். அதுக்கு பிறகு கான்ட்ராக்டல் ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம் இந்த பிளான்ட் செல்ஸில் டிஸ்டிங்க் இந்த செல் பிளேட் வந்து என்ன ஆகும், மிடில் ஃபார்ம் ஆகும். ஸோ மிடில் ஃபார்ம் ஆகி என்ன பண்ணும், சைட்டோபிளாசத்தை ரெண்டாக வந்து செப்பரேட் பண்ணும். தென் செல் ஆர்கனல்ஸ் இன்டு ஈக்குவல் ஆப்ஸ். செல் ஆர்கனலை என்ன பண்ணும், சரி பாதியாக ரெண்டாக வந்து பிரிக்கும். சைட்டோகைனசிஸ் வந்து என்னது, லைக் த ரெஸ்ட் ஆஃப் த செல் சைக்கிளில் தான் இதுவும் நடக்கும். இட்ஸ் ஆல்சோ ரெகுலேட்டட் பை செவரல் ஃபேக்டர்ஸ். எப்படி நடக்கும் அப்படின்னா வந்து இனிஷியேஷன் ஆஃப் டிவிஷன் ஆஸ் வெல் அஸ் த டெர்மினேஷன். சம்டைம் டிவிஷனை வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கு கூட அந்த சைட்டோகைனசிஸ் வந்து என்ன பண்ணும், ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த டாபிக். ஸோ இப்போ கேப் ஃபேஸ்னால் என்ன, G1 ஃபேஸ்னால் என்ன, S ஃபேஸ்னால் என்ன, G2 ஃபேஸ்னால் என்ன, மைட்டோசிஸ் ஃபேஸ்னால் என்ன, சைட்டோகைனசிஸ்னால் என்ன, எது எங்கே நடக்கும், எப்போ நடக்கும். சரியா? ஸோ இப்போ which of the following is a resting phase? G phase or gap phase or G0 phase is known as a resting phase. ஓய்வு நிலை எது? அப்போ இங்கே தான் என்ன பண்ணுறாங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்க. ஓகே. ஸோ when the cell begins to prepare for cell division, எதுக்கு அப்புறம் செல் டிவிஷன் நடக்குது, G1 ஃபேஸ்க்கு அப்புறம் செல் டிவிஷன் நடக்கும்.
which of the following phase involves the formation of histone protein? ஸோ இப்போ நம்ம அதாவது histone protein formation வந்து எங்கே நடக்கும்? சிந்தசிஸ் ஃபேஸில் தான் என்ன நடக்கும்? இந்த histone proteinோட formation நடக்கும். Which of the following cell cycle is the most crucial and dramatic phase of the entire cycle? ஓவராலாக நடக்கக்கூடிய செல் சைக்கிள்லையே ட்ரமாட்டிக்காக அண்ட் தென் க்ரூஷியலாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக நடக்கக்கூடிய ஒரு செல் சைக்கிள் எதுனா எது? மைட்டாட்டிக் ஃபேஸ் தான். விச் இஸ் த டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம்? சைட்டோபிளாசத்தை ரெண்டாக பிரித்து செல் டிவிஷனை நடக்கிறது எது? சைட்டோகைனசிஸ். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அப்போ ஒரு முக்கியமான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் மட்டும்தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போது ரிமைனிங் உள்ள எல்லாமே கண்டென்ட் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இப்போ செல் சைக்கிள்லாம் என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகுங்கிறத பார்த்துட்டோம். இப்போது நம்மளோட பாடியில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் செல் டிவிஷன் வந்து நடக்கும், மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ் அப்படின்னு. ஸோ இப்போ இதில் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து we are going to briefly see about the மைட்டாசிஸ் பற்றி அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். I hope you understand this topic. I will see in the next class. Thank you.